காலையிலேயே எங்கே கிளம்பியிருக்கோம்னா இன்னைக்கு வண்டி வாங்கி ஒரு லாங் ரைடு போகலான்ட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். நம்ம நியூ வெஹிக்கிளில் தான் போக போகிறோம். எத்தனை கிலோமீட்டர் இது வரைக்கும் வாங்கி ஓடி இருக்குன்னா 383 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இன்னைக்கு ஃபேமிலியாக ஒரு லாங் ரைடு போக போகிறோம், என்ஜாய் பண்ண போகிறோம். நம்ம தானே எல்லாம் பேக் பண்ணியாச்சு, எல்லாம் ப்ரீ பிளான் பண்ணியாச்சு. பாய்ச்சி 2 பேரும் பின்னாடி தான் உட்காருவேங்கிறாங்க. சரி, லாங் ரைடு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தண்ணி பிரேக்கா? போகிற வண்டியில் வண்டிக்கு பெட்ரோல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு வெயில் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம பிளான் பண்ண இடத்துக்கு போயிடலாம் அப்படின்ட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் ரைடு நல்லா ஸ்மூத்தாகவே போய்கிட்டு இருக்கு. பேடிஎம்மில் பெறப்பட்ட துறை. காலையில் சீக்கிரமே கிளம்புனதுனால கொஞ்சம் தூரம் போனதும் வண்டிக்கும் ரெஸ்ட் விடுற மாதிரி ஒரு ஹோட்டலை பார்த்து அங்கே சாப்பிட்றதுக்கு, காலையில் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு நிப்பாட்டியாச்சு. சுமித் பூரி இல்லையா? இந்த மாதிரி ஹோட்டலுக்கு போகும்போது என்னோடய சஜஷன் என்னென்னா, ஃபஸ்ட்டு அவங்கள ஆர்டர் பண்ண சொல்லிடணும். நம்மளை ஆர்டர் பண்ண சொன்னாங்கன்னா நம்மளுக்கு பிடிச்சதே ஒரு டிஷ்ஷாக எல்லாேருக்கும் ஆர்டர் பண்ணி விட்றணும். காரணம் என்னென்னா, நம்ம ஆர்டர் பண்ண ஒன்றை சாப்பிட்டுட்டு அவங்க மிச்சம் வைப்பாங்க, மிச்சம் வைக்கிறது எல்லாத்தையும் நம்ம தான் சாப்பிட்ற மாதிரி ஆகும். அதேமாதிரி அவங்க தோசையோட நம்ம தோசையும் வச்சு சாப்பிட்டுட்டு ஃபைனலாக டீ குடிச்சிட்டு அங்கேருந்து அப்படியே ஒரு ஜூட் விட்டாச்சு. என்ன பண்ணுது, டம்ளர் நினைக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம வந்திருக்க இடம் திருச்செந்தூர் தான். எங்கள் ஏரியாவிலேருந்து இது ஒரு 90-100 கிலோமீட்டர் கிட்ட வரும். கோமாதா தூர கோமாதா. அங்கே போன உடனே பக்கத்தில் இருக்க ஸ்பாட்டு, திருச்செந்தூர் பக்கத்தில் ஆலந்தலை, அங்கே போய் ஃப்ரெஷ்ஷாக மீன் பிடிக்கிற ஸ்பாட்டுக்கு போனோம். அங்கே வெரைட்டியாக எவ்வளோ மீன் பார்த்தாலும் நம்மளுக்கு பிடிச்ச சாலை மீனும் நண்டு மட்டும் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துட்டு ஜம்முன்னு அங்கே நம்மளே ப்ரிப்பேர் பண்ணி நண்டு சாலை மீன்லாம் பொரித்து குழம்பு வச்சு சாப்பிட்டுட்டு தெம்பாயாச்சு. ஏன்னா அடுத்தடுத்து ரவுண்ட் அடிக்க போகிறோம் வெளியே சுற்றி. அங்கேருந்து அப்படியே மணப்பாடு கிளம்பியாச்சு. போகிற வழியில் நியூக்ளியர் பவர் ஹவுஸ் பார்த்தோம், அணுமின் நிலையம். எல்லாமே பார்க்க ரொம்ப ஜெய்ஜாண்டிக்காக பயங்கரமாக இருந்துச்சு. எங்கே போனாலும் அந்த 2 டனல் நம்மளே ஃபாலோ பண்ணி வர மாதிரி ரொம்ப தூரத்துக்கு அது நம்ம கூடயே வந்துச்சு. திருச்செந்தூர்லாம் அடிக்கடி போயிருக்கோம், ஃபேமிலியாக நிறைய டைம் போயிருக்கோம். பட் ஃபேமிலியாக பைக்கில் ஒரு பட்ஜெட்டில் ரைடுனா நம்மளுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரே சோர்ஸ் இங்கே தான். ஸோ வந்தாச்சு. இதுதான் அந்த மணப்பாடு சர்ச்சு. கொஞ்சம் ஹைட்டான இடத்துல இருந்தது. இங்கேருந்து பார்க்குறதுக்கு ஓவராலாக நல்லா இருந்துச்சு. ஒரு சைடு அலை இருக்கிற கடலும், இன்னொரு சைடு அலை இல்லாத அமைதியாக இருக்கிற கடலும் இருந்துச்சு. பார்க்குறதுக்கே அருமையாக இருந்துச்சு. நர்மி சுமித், ஏய் இங்கே வாங்க, ஏதா சொல்லுங்க, எப்படி இருக்கு விக்கி? இந்த சிலுவை வளர்கிற அதிசய சிலுவைன்னு நம்ம மணித்தம்பி சொன்னாப்புல, பார்த்துக்கிடுங்க. இதான் வளர்கிற சிலுவை. சுமித், இது என்னது? அது என்னது? தண்ணியா? உனக்கு என்ன தோணுது அதை பார்க்கும்போது? குளிக்கணும்னு தோணுதா?
பீச் மண்ணில் குழந்தைங்களாம் கொஞ்ச நேரம் விளையாண்டதுக்கப்புறம் அடுத்து பின்னாடி இருக்கிற புனித சவேரியர் ஆலயத்துக்கு போய் பார்த்தாச்சு. இதுதான் அந்த அமைதியான கடல். அந்த சைடு ஆக்ரோஷமாகவும் இந்த சைடு எவ்வளோ அமைதியாகவும் இருக்குது பாருங்கள். அப்படி நைட் டைமில் திருச்செந்தூர் முருகரை பார்க்க வந்தாச்சு. இது வந்து பெரிய குருஸ்தலம். ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது குரு வந்து வியாழன், நம்ம பைக்கு ஜூபிட்டர். ஜூபிட்டர்னா வியாழன். எப்படி ஒரு மேட்ச் ஆகுது பாருங்கள். அப்படி கோயிலெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்படி கடற்கரையை பார்க்க நடந்து வர ஆரம்பித்தாச்சு. அகைன் அதை மாதிரி குழந்தைங்க மண்ணில் விளாட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நைட்டு டைமில் ஃபேமிலியோட ஒரு அழகான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்தது. என்னாச்சு? என்ன சுமித், என்ன கிடைச்சது? என்னாச்சு? எப்படி எடுத்த? இந்த எவ்வளோ காட்டு? 5 ரூபாயா? வா, சூப்பர். 5 ரூபா எடுத்திருக்கான் மண்ணில் இருந்து. வேற எதுவும் காசு இருக்கான்னு பாரு. நிறைய 5 ரூபா இருக்கான்னு பாரு. இருந்தா கொண்டு வாண்ணா. இருக்கு 5 ரூபாய் தொலைச்சிடாது. அது கோயில் கோபுரத்தோடு சேர்த்து பைக்கையும் கவர் பண்ணி ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு நினச்சேன். ரியாலிட்டியில் கேமராங்கள் எதுவும் செட் ஆகலை. ஓகே, டைமும் ஓவர் ஆகினதுனால அங்கேருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு. ஸோ காலையில் கிளம்பலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். சரி, ஓகே, நல்லா ரெஸ்ட்டையும் போட்டுட்டு குழந்தைங்களையும் தூங்க வச்சுட்டு நாளைக்கு ஈவினிங் கிளம்பிடலான்னு பிளான் பண்ணி இப்போ வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு கிளம்பியாச்சு. மறுநாள் ஈவினிங் குழந்தைங்கள நல்லா தூங்க வச்சுட்டு நம்ம ஊரை பார்க்க திரும்பி கிளம்ப ஆரம்பித்தாச்சு. போர்டில் பாருங்கள் 106 கிலோமீட்டர் போயிட்டுருக்கு. சரி, ஓகே. அப்படி போகிற வழியில் ஒரு டீயும் ஈவினிங் டைமில் ஜம்முன்னு குடிச்சிட்டு அப்படி இப்போ ட்ராவலை கண்டினியூ பண்ண ஆரம்பித்தாச்சு. இந்த ஓவராலாக இந்த லாங் ட்ரிப்பை பார்த்தா 269 கிலோமீட்டர் கவர் ஆச்சு. வண்டிக்கு ஃபர்ஸ்ட் சர்வீஸ் பார்த்தா 500லேருந்து 700 கிலோமீட்ரு. ஓவராலாக வண்டிக்கு 652 கிலோமீட்டர் கவர் ஆச்சு. ஊருக்கு போனவுடனே அப்படியே ஷோரூமில் விட்டு ஃபர்ஸ்ட் சர்வீஸை நம்ம முடிச்சிடுறது தான் பிளானு. ஏன்னா ஃபர்ஸ்ட் சர்வீஸ் கண்டிப்பாக பண்ணணும். இந்த லாங் ரைடு பார்த்திங்கன்னா பிரிஸ்டன் ரிங்லாம் செட் ஆகிறதுக்கு ஒரு ஹெல்ப்பாக இருந்திருக்கும். அப்படியே நைட்டு சாப்பாடும் வெளியில் ஹோட்டலில் தட்டுக்கடையில் சாப்பிட்டு அப்படி முடிச்சு விட்டாச்சு. ஓவராலாக ட்ராவல் எல்லாமே சூப்பராக ஹாப்பியாக முடிஞ்சுது. பைக்கும் செம்மையாக அதுக்கு ஏற்ற மாதிரி சப்போர்ட் பண்ணிச்சு. ஸோ இதை மாதிரி நிறையா பைக்கில் குட்டி குட்டி ரைடாக இனி போக பார்ப்போம். ரைடு எண்டில் மைலேஜை நோட் பண்ணுவோம், ஸ்டார்டிங்கில் நோட் பண்ண மாதிரி. ஓவராலாக வண்டிக்கு எந்த நெகட்டிவும் சொல்ல முடியாது. ஓவராலாக எல்லாமே சூப்பர் தான். வீடியோவும் ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. ஸோ வீடியோ முடிச்சுக்கிடுவோம். பாய்.